இதுக்கு முன்னாடியே இந்த கார்த்திகால தான் மாலினிக்கு அபார்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு தடவ கூட குழந்தை நிக்கவே இல்ல. இந்த மன கஷ்டத்துல இருக்கும்போது தான் இப்போ குழந்தை உருவாகி நல்லபடியா இருந்தாங்க. ஆனா இப்பயும் ஒரு சங்கட்டமான ஒரு நிகழ்வு நடக்க போதுங்க. அதுதான் என்னன்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம மாலினி வந்து ரொம்ப கனவுகளோடையும், ஆசைகளோடையும் இருந்தாங்க. நமக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிருஷ்ணாவும் இதுக்காக தான் மாலினி நான் இவ்வளோ நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், இவங்க 2 பேரோட கனவுகளும் நினைவாகிற தருணம் வந்தாச்சுன்னு தான் எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம மாலினிக்கு வயித்துல எந்த மூமெண்ட்டும் இல்ல. குழந்தை அசைவே கொடுக்கல. எனக்கு வயிறும் வந்து ஒரு மாதிரி வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம சுந்தரி ரூமுக்கு வருவோம். பதட்டப்படாதீங்க, பயப்படாத, எதுவுமே நடக்காது. குழந்தை நல்லபடியா தான் இருப்பான், தூங்கிக்கிட்டு இருப்பான். இப்ப நீங்க எதுவுமே சொல்லாத, யார்கிட்டயும் சொல்லாத, நீங்க வந்து அசாத ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெளியிலேயே முருகன், அப்பத்தா எல்லாருமே இருக்காங்க. இவங்கள சமாளிச்சு ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், நம்ம சுந்தரி பின்னாடியே நானும் வரேன். எந்த ஆபத்தும் வராது. குழந்தை நல்லபடியா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களையும் ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து சமாளிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போனதும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பரபரப்பாவே காமிச்சுக்கிறாங்க. இதனால நம்ம கிருஷ்ணாவும் வந்து ரொம்ப பயந்துடுறாருங்க. எங்கடா என்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, மறுபடியும் மாலினியால இந்த கஷ்டத்தை தாங்க முடியாது. நான் கூட இதுலேருந்து எப்படியாச்சும் மீண்டு வந்துடுவேன். ஆனால் என்னால் மாலினியை தேத்த முடியாதுன்னு சொல்லி நம்ம சுந்தரி கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாதன, கடவுள் நம்ம பக்கம் இருக்கா, எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரியை வந்து நேரடியாக போயிட்டு டாக்டர் கிட்ட பேசுகிறாங்க. டாக்டர் குழந்தைக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்காங்க குழந்தை அப்படின்னவோ, இல்லை சுந்தரி, இல்லை மேடம், குழந்தை வந்து கொஞ்சம் வந்து மூமெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அவங்கள அதிகமாக ட்ராவல் பண்ண விடக்கூடாது, நடக்க விடக்கூடாது, அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும். அவங்க டென்ஷன் ஆகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னலாம் பல கண்டிஷன்ஸை சொல்கிறாங்க. இல்லை டாக்டர், அவளுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாமல் இருந்து இப்போ தான் அவங்க உண்டாயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போதைக்கு பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. நான் அதை செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க ஹாஸ்பிட்டலில் தங்கியாகணுன்றாங்க. இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சுந்தரி இதை மறைக்கணும். இது தெரிஞ்சால் வீட்டில் எல்லாருமே பயந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம உஷா இருந்துக்கிட்டு தெளிவாக வெற்றிவேல் கிட்ட சொல்லிட்டாங்க. உங்களை தவிர நான் வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சாக்குற வரைக்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்காக உங்களை வந்து நான் கஷ்டப்படுத்துவேன், கட்டாயப்படுத்துவேன்னு நினைக்காதீங்க. நீங்களே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த நம்ம